ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு பாக்கி அண்ட் பிரிட்டன். டுடே இந்த காணொலியில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா யூகே கார் டேக்ஸ் சேஞ்சஸ். எந்த கார் பார்த்தா முக்கியமாக இவி கார்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார்ஸ், சரிங்களா? அதுக்கு தான் வந்து இப்போ அதை பற்றி யூகே கவர்மெண்ட் வந்து புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. 1st of Aprilலேருந்து ஆரம்பிக்குது. 1st of April 2026 ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். அதனால் யாரால் இவி கார்ஸ், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் வாங்குறீங்களோ அவங்க இந்த காணொலியை கண்டிப்பாக பார்த்தாகணும். மோர் ஆஃப் அப்டேட்ஸ் ப்ளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ்னால் பார்த்துலாமா? ஸோ பிக் சேஞ்சஸ் ஆர் கம்மிங் டு யூகே கார் டேக்ஸ் from April 2026. For the first time, electric car drivers will start paying road tax. அப்படின்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எலக்ட்ரிக் கார்ஸுமே அவங்கள வந்து டேக்ஸ் பே பண்ணதே இல்லைன்னு சொல்கிறாங்க. இனி வர காலங்கள் டேக்ஸ் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. இஃப் யூ டிரைவ் அண்ட் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஹைப்ரிட் கார்ஸ் ஆர் பெட்ரோல் கார், திஸ் அஃபெக்ட்ஸ் யூ. சரிங்களா? அப்போ கீப் வாட்சிங் the more updates on this. Okay, let's see what are the changes changing. Okay, what are the changes பார்த்துலாமா? ஆல்ரெடி சொன்னால் 1st April 2026லேருந்து யூகே கவர்மெண்ட் இஸ் அப்டேட்டிங் வெஹிக்கல் எக்ஸைஸ் டியூட்டி, தட்ஸ் விஇடின்னு சொல்லுவாங்க. இப்போ விஇடினா என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் எக்ஸைஸ் டியூட்டி. இது எதுனா காமனாக யூகேயில் இருக்கிற எல்லாருக்கும் காமனாக தெரியும். இது நான் ரோட் டேக்ஸு, ஓகே, ரோட் டேக்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் கார் டேக்ஸ், ரோட் டேக்ஸ் அண்ட் வெஹிக்கிள் டேக்ஸ், இதெல்லாம் தான் இட்ஸ் ஆனுவல் டேக்ஸ் ரெக்கார்ட் ஃபார் மோஸ்ட் வெஹிக்கிள் ரெஜிஸ்டர்ட் இன் த யூகே. ஓகே, டு பி driven or parked on public roads. The rates primarily determined by the vehicle's emissions, okay, based on the age and the list price. அப்படின்னா எந்த வருஷத்தில் வண்டி வாங்குறீங்க அதுலேருந்து அதை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன மாதிரி சேஞ்ச் சொல்கிறாங்க? ஆல்சோ நோன் சார் ரோட் டேக்ஸ் சொல்கிறாங்க இல்லையா? கீ பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறாங்க பாருங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வில் நோ லாங்கர் பி டேக்ஸ் ஃப்ரீ. நோ மோர் அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ இல்லைன்றா, இனிமேல் நீங்கள் பே பண்ணிட்டான். ஸ்டாண்டர்ட் ரோட் டேக்ஸ் ரைஸ் உயர்த்துறாங்க சொல்கிறாங்க. லக்ஸரி கார் ரூல்ஸ் சேஞ்ச் ஆகும் சொல்கிறாங்க. வேறு என்ன? ஹை எமிஷன் கார்ஸ் ஹாவ் டு பே மோர். சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எப்படிலாம் பிக்கஸ்ட் சேஞ்சஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அண்டில் நவ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓனர்ஸ் பேட் 0 road tax, but that ends in 2026. No more அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், ஓகே, என்ன மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? £10 first year tax, £200 standard annual tax from year 2, after year 2. Okay, existing electrical vehicles, இது ஆல்ரெடி வச்சுருக்காங்க அவங்களுக்கு மூவ் ஆன் டு த ஸ்டாண்டர்ட் £200 இயர்லி ரேட். ஸோ அதுக்கு அதில் அவங்க பார்த்துக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் கார்ஸ் ஆர் ஸ்டில் cheaper to run, but the free ride is officially over. இது வரைக்கும் எல்லோரும் எலக்ட்ரிக் கார் வச்சவங்களெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ரோட் டேக்ஸ் கிடையாது, சரிங்களா? கார் டேக்ஸ் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே எல்லாமே இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் புதுசாக இப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ அஃபிஷியலி நோ மோர்ன்ட்டாங்க. ஸோ எக்ஸ்பென்சிவ் கார், இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் கார்லாம் சொல்கிறா லைக் லக்ஸரி டேக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இஃப் யுவர் எலக்ட்ரிக் கார் காஸ்ட்ஸ் ஓவர் £50,000, there's another charge, £50,000. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 lakhs. ஓகே, every threshold rises from £40,000 to £50,000. இதுக்கு முன்னாடி 40,000, இப்போ 50,000 மேலே அந்த கார் வாங்கினா உங்களுக்கு சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. கார்ஸ் ஓவர் 50K
pay 440 per year. அப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 50,000 மேலே வாங்கின கார்ஸ் எல்லாத்துக்குமே 440 per year பே பண்ணான்னு சொல்கிறாங்க. paid for 5 years. இது வந்து கண்டிப்பாக 5 years பே பண்ணான்னு சொல்கிறாங்க. ஸோ this could affect many premium electric vehicle buyers like Tesla, BMW or Audi owners. இதுதான் வந்து அதிகமான ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வச்சுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் கிடையாது, பெட்ரோல். ஸோ அதனால் மேபி ஃப்யூச்சரில் பிளான்லாம் பண்ணலாம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. ஃபுல் ஸ்டாப் கிடையாது, இந்த பேர் ரைசஸ் இல்லையா, டேக்ஸஸ், கார் டேக்ஸ், ரோட் டேக்ஸ் இதெல்லாம் பே பண்ணால் கொஞ்சம் அதிகம் தானே நமக்கு. இங்கே எதுக்கு எடுத்தாலும் காசு தாங்க, பே பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நிலைமையில எப்படிலாம் இருந்தால் எப்படிங்க. சரி, கம்பெனி கார் யூசர்ஸ் ஆல்சோ நீட் டு பே அட்டென்ஷன். கம்பெனி கார்ஸ்ல அவங்களாம் எலக்ட்ரிக் கம்பெனி கார் பெனிஃபிட் இன் கைண்ட் ரேட் ரைசஸ். இந்த சொல்கிறாங்க இல்லையா, கம்பெனிஸ் எந்த மாதிரி BMW, டெஸ்லா, ஆடி இந்த கார்லாம் கொடுத்தாங்களே அவங்களுக்கும் மட்டும் சும்மா இல்லை, அவங்களுக்கும் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. இந்த இன்க்ரீஸ் ஆஃப் எப்படின்னா 3% இருந்துச்சு, இப்போ 4% ஆக்கிட்டாங்க. இப்போ 2026 டேக்ஸ் இயர். ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ், ஹைப்ரிட் டிரைவர்ஸ் லாஸ் எ ஸ்மால் பெனிஃபிட் டு. ஹைப்ரிட் கார்டும் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் என்கிட்ட. சரி, ஓகே, என்ன சொல்கிறாங்க, £10 annual hybrid discount removed. Now taxed same as petrol and diesel. ஓகே, ஸோ இப்போ தான் சொல்லியிருந்தேன் என்னென்ன ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சர் பே பர் மைல் கம்மிங் லேட்டர். இன் ஃப்யூச்சரில் எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பே பர் மைல், ஒவ்வொரு மைலுக்கு தான் இப்போ பே பண்ணியான்னு சொல்கிறாங்க. இது கம்மிங்காக இன்னும் நடைமுறை கொண்டு வரல சொல்கிறாங்க. லுக்கிங் அஹெட் த கவர்மெண்ட் இஸ் கன்சிடரிங் பே பர் மைல் சிஸ்டம். ஓ மை காட். பட் நிறைய பேர் இந்த வெஹிக்கிள் வாங்கணும் வந்து எதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் போல தோணுது நினைக்கிறேன். நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணால் என்ன மாதிரிலாம் கஷ்டங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த யூகேல அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஓகே, ஸோ பாசிபிள் ஸ்டார்ட் அரவுண்ட் 2026. பே பர் மைல் வந்து எப்போனா 2028 ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு ப்ரப்போசல் தான், 3P சரியா, பர் மைல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் 3P, 1.5P ஹைப்ரிட் கார்ஸ். ஸோ பார்த்துக்குங்க, இந்த மாதிரி பே பர் மைலுக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ த டேக் அவே இஸ் சிம்பிள் ஃப்ரம் 2026. Every driver pays road tax including electric cars. So comment below, will this change your next car choice? And don't forget to subscribe to the UK car news and many saving tips. இதெல்லாம் கொஞ்சம் நியூஸ் வந்துடுது. More updates you can go into gov.uk அந்த வெப்சைட்டில் போய் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அந்த எஸ்பெஷலி DVLAல போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு யூ வில் நோ. ஓகே, அதனால் ப்ளீஸ் பார்த்துக்குங்க. மோர் ஆன் திஸ் அப்டேட்ஸ், anything, share your friends, comment for more updates. Bye bye, until then, Bakia in Britain.